ஹாய் மக்களே! இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பழம் வாங்குறதுக்காக பழக்கடைக்கு தாங்க வந்திருக்கேன். ஆனா இந்த கடை பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னு, இது வந்து பாரிஸ் கார்னர்ல தாங்க இருக்கு. ஸோ இங்கே வந்த காரணம் என்னன்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதே மாரி வீட்டுக்கு தேவையானது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இந்த பொருள் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லா வீட்டு விஷயங்கள், வீட்டு தேவை எல்லாமே இங்க இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம இங்கே வாங்கணுன்னா இந்த இடத்துக்கு தான் நான் வர்றது. ஸோ ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பளபளன்னு நல்லா ஆரஞ்சு கலரில். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ வாங்கினேன். என்னோட பெரிய பையனுக்கு ஆரஞ்சுனா ரொம்ப பிடிக்கும். பட் இந்த சீசனுக்கு ஆரஞ்சு சாப்பிடக்கூடாது. பட் சீசனபிள் ஃப்ரூட் அது எப்போ வருதோ அது அப்போ தான் நம்ம வாங்கி ஆகணும். என்ன சீசனுக்கு வருதோ அந்த அந்த டைமில் என்ன ஃப்ரூட் இருக்கோ ஸோ அந்த ஃப்ரூட் நல்லா சாப்பிட வைப்பேன் நான். ஏன்னா திருப்பி சில நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா? ஸோ எனி டைம் கிடைக்கிறது வாழைப்பழம், ஆப்பிள், கிரேப்ஸ் இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும். பட் இந்த கமலா ஆரஞ்சு இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த சீசன் தான் வருது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள்லாம் என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிளும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூராக தான் வச்சுருப்பாங்க. ஸோ சப்போட்டா, திராட்சை இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த ரெட் ஆப்பிள், மாதுளை இது அதே மாதிரி ட்ராகன் ஃப்ரூட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூறு தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அந்த கூரை பார்த்து 50, 100, 200 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்க வேண்டியது தான். ஸோ பாருங்கள் க்ரீன் ஆப்பிள் நல்லா இருக்குது. அது எனி டைம் கிடைக்காது இல்லையா? ஸோ கொய்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பெருசு பெருசாக இருந்தது கொய்யாக்கா. ஸோ முன்னாடி இருக்கிற கடைங்க கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம். கொஞ்சம் சில கடையில் பார்த்திங்கன்னா 10 ரூபா ஜாஸ்தியாக இருக்கும், சில கடைங்களில் பார்த்திங்கன்னா 10 ரூபா கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம 2 கிலோ அதே மாதிரி வேறு பழங்கள் சேர்த்து வாங்கும்போது கொஞ்சம் லாபம் தானே நம்ம பார்ப்போம். அது இல்லாத நிறைய கடைகளும் இருக்குது. என்னென்ன பழங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே நாங்கள் நடந்துக்கிட்டே நான் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு சைடு பார்த்திங்கன்னா பழங்கள் வாங்கிட்டு அப்படியே தான் போகிறேன். ஸோ பாருங்கள் மாதுளை பார்த்திங்கன்னா இங்கே கூராக தான் வச்சுருக்காங்க. ஸோ நல்லா ரெட் கலர்லேயும் இருக்குது. மாதுளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே நிற்கிறேன். சரி என்னென்ன இருக்குது பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதுவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம மைண்டு ஒரு இடத்துல இருக்காது. ஸோ முன்னாடி போகலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ திராட்சை வந்து ரொம்ப பிடிக்கும் என்னோடய பையனுக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் திராட்சை சாப்பிட மாட்டிருக்காங்க, அதில் விதை வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பன்னீர் திராட்சை ரொம்ப நல்லது. என் பசங்களுக்கு அது இன்னும் தெரியல, நானும் எவ்வளோ சொல்லிட்டேன். ஆனால் பழம் வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க சீடு வர்றதுனால, அதாவது அந்த விதை வர்றதுனால. ஸோ அதனால விட்டுட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா சவுண்டாக இருக்கும், கஜ 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 கஜன்னு சவுண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கடைங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ சீப்பாகவும் கிடைக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டில் எல்லா பொருட்களும் கிடைக்கும். ஒரு ஃப்ரூட் நம்ம இதுதான் வேணும், இன்னொன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். நம்ம வீட்டுக்கிட்ட சில ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், சிலது கிடைக்காது. ஆனால் இங்கேன்னு வந்துட்டிங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்கும். ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் இல்லை என்ன வீட்டில் விசேஷங்கள் நடந்தாலும் எல்லா பழங்கள் வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் எல்லாமே வாங்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா திராட்சையும் வாங்கினேன். ஃபைனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அத்திப்பழம். ஸோ அத்திப்பழம் ஒரு பாக்ஸு, அதே மாதிரி ட்ராகன், க்ரீன் ஆப்பிள், ரெட் ஆப்பிள், மாதுளை, திராட்சை, அப்புறம் பார்த்திங்கன்னா சப்போட்டா. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டேன். ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸ்கிட்டே நிற்க முடியாது இல்லையா? நம்ம வெஜிடபிள்ஸும் வாங்கணும். ஸோ இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு தான். ஸோ சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போய் வச்சாதான் 1 வீக்கு நம்ம வீட்டில் ஓடும். பசங்க இருக்கிறனால அது ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. அதே மாதிரி ஸ்நாக்ஸும் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்குறோமோ இல்லையோ அந்த சாட்டர்டே சண்டேயே எல்லாமே சாப்பிட்டு நம்ம பசங்க தீர்த்துடுறாங்கங்க. ஸோ உங்கள் வீட்டில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டைம் இருந்ததுன்னா என்னோடய சேனலை வந்து விசிட் பண்ணி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அது பாருங்கள். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு இங்கேருந்து போயிட்டு